வணக்கம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆதவ அர்ச்சனா வந்து நடிகர் ரஜினிகாந்த வந்து திமுக மிரட்டிட்டு பயந்துட்டாரு அப்படின்னு சொன்னது ஒரு பிரச்சனையாச்சு பார்த்தீங்களா? நடிகர் ரஜினிகாந்த் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் பயந்ததா சரித்திரமே கிடையாது. அவர் யாருக்கும் பயப்படவும் மாட்டார். அவர் அந்த அளவுக்கு அறிவில்லாத ஆளும் கிடையாது. புரியுதுங்களா? அவர் ரொம்ப தெளிவான, அறிவான ஆள். அதனால தான் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அரசியலில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தே அவர் அந்த அரசியலுக்கு வரல. இப்போ யார் வந்தாலும் இலவசமாக தாரேன்னு சொல்லி தான் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி தான் அவங்க ஜெயிக்க முடியும். மற்றபடி ஜெயிக்க முடியாது. கஜானாவே காலியாக இருக்கும்போது கஜானாவை எப்படி நீங்கள் நிரப்புவீங்க? புதுசாக அரசியலுக்கு வந்து அரசாங்கத்தில் வருமானம் வந்தால் தான் கஜானா நிரப்ப முடியும். வருமானம் வருதா வரலையாங்கிறது தெரியாது. கவர்மெண்ட் பஸ் நஷ்டத்தில் ஓடுது, அது நஷ்டத்தில் ஓடுது, எல்லாம் அப்படி தான் நஷ்டத்தில் தான் ஓடுதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி நல்ல அரசியல் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ரஜினிகாந்துக்கு அரசியலே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அவருக்கு உலக அரசியலும் தெரியும், உள்ளூர் அரசியலும் தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்து அவர் அரசியலுக்கு வராமல் இருக்காருன்னா வேண்டாம். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு மக்களை நம்ம அரசியலில் ஜெயிக்க முடியாது, மக்களை ஏமாற்றவும் முடியாது அப்படின்னு தெரிஞ்சு தான் அவர் அரசியலுக்கு வரல. சினிமாவில் நடிக்கிற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவருக்கு நடிக்க பிடிச்சிருக்கு, நடிக்கார். அரசியலுக்கு வர பிடிக்கல, வரல. வந்தால் அவர் வந்து பிறரை வந்து ஏசுகிற மாதிரி பேசணும், பொய் சொல்லணும், நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். அவருக்கு பண்ண பிடிக்கல, ஆனால் அரசியலுக்கு வரல. ஒருவேளை அவர் அரசியலுக்கு வரணும்னு நினச்சா கூட இப்போ இருக்க சூழ்நிலைக்கு மாற்ற முடியாது அரசியலை. இப்போ நடிகர் விஜய் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. புரியுதுங்களா? யாருக்குன்னே இருக்கிறவங்க தான் இங்கே கடன் வாங்கியிருக்கேன், நான் கடன் வாங்கினா எனக்கு தானே தெரியும் அதை எப்படி அடைக்கணும்னு. புதுசாக ஒருத்தன் வந்து அதை அந்த கடனை அடைஞ்சோன்னா எப்படி அடைப்பான்? அடைக்க முடியாது. அதனால் ஒன்று எதிர்கட்சிக்கு தெரியும், இல்லைன்னா இப்போ இருக்கிற கட்சிக்கு தெரியும், அவ்வளோதான். புதுசாக யார் வந்தாலும் அரசியல் பண்ண முடியாது, அதில் ஜெயிக்கவும் முடியாது. நடிகர் ரஜினிகாந்த் பயந்துட்டார் நீங்கள் சொல்கிறீங்க. 2000க்கு முன்னால் நீங்கள் போனீங்கன்னா இந்த தொலைக்காட்சிகள்லாம் அவ்வளோவா நிறைய வீட்டில் கிடையாது. பேப்பரும் ரேடியோவும் தான் உண்டு. சைக்கிள் கூட நிறைய வீட்டில் கிடையாது. அவர் தும்முனா கூட அந்த செய்தி வந்து அந்த ஊர் மக்களுக்கு போய் சேர்ந்துடும், கிராம மக்களுக்கு போய் சேர்ந்துடும். ரஜினிகாந்த் இப்படி சொன்னார், ரஜினிகாந்த் இப்படி பேசினார். ரஜினிகாந்த் எவ்வளோ போல்டாக பேசுவார் தெரியுமா? அவர் எவ்வளோ விஷயங்கள் நான் பேசியிருக்காரு தெரியுமா? எத்தனை பேரை எதிர்த்து பேசியிருக்காரு தெரியுமா? பழைய ரெக்கார்டெலாம் எடுத்து பாருங்கள். அவரை மாதிரி பேச முடியாது. நடிகர் விஜயகாந்த் வந்து சட்டமன்றத்தில் ஜெயலலிதா எடுத்து பேசினார். அது எதிர்கட்சி தலைவராகி தான் பேசினார். புரியுதுங்களா? இவர் நடிகனாக இருந்தே ஸ்டேஜில் இருந்து பேசினார், ஜெயலலிதாவை எடுத்து பேசினார். அவருக்கு இருக்கிற அனுபவமும் அறிவும் இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. அதை